அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அன்னி-பெசன்ட் அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஐஎன்எம்மில் வருவாங்க. அதாவது ஐஎன்எம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அன்னி-பெசன்ட் அம்மையாரை வச்சு ஒரு வினா இல்லாட்டி 2 வினா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுங்க, இந்த பகுதி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பாருங்கள், அதாவது இந்தியாவில் இவங்க வந்து ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணிங்க, சரியாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து அயர்லாந்தில் எப்படி ஒரு தன்னாட்சி இயக்கம் இருந்துச்சோ அதை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை 1916 வந்து இவங்க வந்து கொண்டு வர்றாங்க, சரியாங்க. 1916 செப்டம்பர் மாதத்தில் இவங்க வந்து கொண்டு வர்றாங்க, சரியாங்க. ஸோ இந்த தன்னாட்சி இயக்க கோட்பாடை வந்து அதாவது இந்தியா முழுமைக்கும் பரப்பணும் அப்படின்றதுல இவருக்கு எப்பயுமே வந்து துணை புரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. ஸோ இவங்க 3 பேருமே எப்போவுமே இந்த அம்மாவுக்கு வந்து துணை நின்றாங்க, சரியாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அன்னி-பெசன்ட் அம்மையார் வந்து எந்த செய்தித்தாள்களை வந்து தொடங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்ற 2 செய்தித்தாள்களை வந்து இவங்க வந்து தொடங்கி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் நியூ இந்தியா அப்படின்றது வந்து தினசரி நாளிதழ், சரியாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நியூ இந்தியா அப்படின்னா வந்து ஒரு புதுமையான இந்தியா, தினம் தினம் பிறக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து என்னதுங்க, ஒரு தினசரி பத்திரிகை. காமன்வெல்த் அப்படின்றது வந்து வார பத்திரிகை, சரியாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அம்மாவினுடைய மிக முக்கியமான கூற்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. அப்படி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கூற்றுங்க. நிறையா வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு கூற்று இந்த கூற்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1910 கொண்டு வரப்பட்ட பத்திரிகை சட்டம், சரியாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் அன்னி-பெசன்ட் அம்மையார் பத்திரிகையை வந்து முடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக பிணைத்தொகை வந்து நிறையா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எழுதின நூல் பார்த்துக்கோங்க, 2 புத்தகங்கள், சரியாங்க. அதாவது வந்து விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருட்டது, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேஷன் அப்படின்ற 2 புத்தகங்களை வந்து இவங்க வந்து எழுதினாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய ஒரு நபர் தான் அன்னி-பெசன்ட் அம்மையார். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.